அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, யூத படுகொலையாளர்களிடமிருந்து பலஸ்தீன் பெருநிலத்தை மீட்கின்ற போர் 463வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த 463வது நாளில் நேற்று நாம் சொன்னதனுடைய எதிரொலியாக பல நிகழ்வுகள். ஒன்று, இஸ்ரேலிய மீடியாக்கள், மான் என்ற பத்திரிகை, ஆஹர்நாத் என்ற பத்திரிகை, சேனல் 14 இவையெல்லாம் ஒரே அடியாக 150க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய இராணுவத்தினரை அழித்த அந்த சம்பவம் பற்றி பக்கம் பக்கமாக எழுதி மானங்கெட்ட கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். முடிவில் இதற்கெல்லாம் பொறுப்பேற்று சதர்ன் கமாண்ட் சார்ந்தவரும் ஹெர்சி ஹெல்வியும் ராஜினாமா செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சதர்ன் கமாண்டினுடைய பொறுப்பாளர் யோன் ஃப்ரிக்லோன் என்பவனும் ஹெர்சி ஹெல்வியும் உடனே ராஜினாமா செய்ய வேண்டும், நீங்கள் இதற்கு மட்டும் பொறுப்பேற்றால் போதாது, அக்டோபர் 7, 2023 நடந்த தாக்குதலையும் தடுக்க தவறியதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று மானங்கேட்ட கேள்வி. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சொன்னது நேற்று நான் சொன்னேன், ஒரு ஆம்புஷுக்கு திடீர்னு தோண்டி அப்படியே கூட்டிகிட்டு போய் 3 இடத்துல 3 ஆம்புஷு, 3 பிரிகேட்ஸு, நாகல் பிரிகேட்ஸு, அடுத்தல கஃபீர் பிரிகேட்ஸு, எலைட் ஃபோர்ஸ், இது 150 இறந்தது. நிறைய பேர் இறந்துருக்காங்க. இஸ்ரேல் மீடியா நம்பரை சொல்லாமல் மானங்கெட்ட கேள்விகளை கேட்குறது. அதில் ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், அதாவது இப்போ நீங்கள் 15 மாதம் சண்டை போட்டு கழிஞ்ச 4 மாதமாக 6வது தடவையாக வடக்கு இஸ்ரேலுக்கு போனதில் நீங்கள் சாதித்தது என்ன? 4 months டெஸ்பைட் த கிரேட் டெஸ்ட்ரக்ஷன் இந்த ஏரியா. 4 மாதமாக ஒரே ஈடுகளை இடிக்கிறது, அப்பாவிகளை கொலை செய்கிறது, இது நடந்து கொண்டு இருந்து ஹமாஸ் ஹஸ் ரீபில்ட் தம்செல்ஸ். ஹமாஸ் தங்களை திரும்பவும் கட்டமைத்து கொண்டார்கள். த ஸ்கோப் ஆஃப் ஃபயர் எக்ஸ்பேண்டட் டுவர்ட்ஸ் சவுத். அதாவது வடக்கு காசாவில் தான் எல்லா சண்டையும் நீங்கள் சொல்லி கொண்டிருக்கும் போது ஹமாஸ் தன்னை அழகாக ஒருங்கிணைத்து கொண்டு தெற்கு காசாவிலும் சண்டையிட்டு கொண்டு இருக்கிறார்கள். நம்பர் ஆஃப் கேஷுவாலிட்டி ஆஃப் தி இஸ்ரேலி சோல்ஜர் இன்க்ரீஸ்ட் ஈச் வீக். அதிகமாக நம்ம இழந்துக்கிட்டே இருக்கோம். அதில் குறிப்பாக நேற்று அந்த 150க்கு மேலே சொல்ல மாட்டேங்கிறாங்க, அது ஹேக் ஆர்டராக இருக்கும். அப்போ இந்த பெரிய பேரழிவு அவர்களை காத்து இருந்திருக்கிறது. அது பெரிய இதை காட்டிட்டு அப்புறம் நம்ம அந்த சேனல் 14 அது கூட சேர்ந்து மான் என்ற பத்திரிகையும் சேர்ந்து சில கேள்விகளே கேட்கிறது. வாட் இஸ் த கோல் ஆஃப் ஃபைட்டிங் இன் காசா? காசாவில் எதுக்கட சண்டை போகிற? எப்போ 463 நாளாக சண்டை போட்டு 46,000க்கும் மேற்பட்டவர்களை கொலை செய்து 1,10,000 பேரை காயப்படுத்திய பிறகு இஸ்ரேலிய இராணுவத்தை பார்த்து இஸ்ரேலிய ஊடகங்கள் கேட்குறது, எதுக்குடா காசாவில் சண்டை போகிற? வாட் இஸ் இட் இன்டெண்டட் டு அச்சீவ்? அதில் நீ என்ன சாதிக்க போகிறாய்? என்ன சாதிச்ச, என்ன சாதிக்கணும்னு வச்சிருக்க? த ஃபைட்டர்ஸ் ஹூ சீக் ரிஸ்க் தேர் லைஃப்ஸ் டிசர்வ் எ கிளியர் ஆன்சர். கொத்தா இறக்குறான் பாரு நம்ம இராணுவம், அவனுக்கு நீ ஒரு தெளிவான பதிலை சொல்ல வேண்டும். இன்னும் பலர் அழியப்பட இருக்கிறார்கள். இதை சொல்லி முடிக்கும் போது என்ன ஆகிப்போச்சுன்னு சொன்னால், இன்னொரு ஆம்புஷ் நடந்து போச்சு. அது பெய்த் ஹானூனில் நடந்தது. என்னன்னா, இஸ்ரேல் தன்னுடைய மக்களுக்கு இஸ்ரேல் இராணுவம் என்ன சொல்லி வச்சிருக்குன்னா, ஹமாஸோடைய எல்லா சுரங்கப்பாதைகளையும் நாங்கள் கண்டுபிடித்து வைத்திருக்கிறோம், அதை ஒவ்வொன்றா அழிச்சுக்கிட்டு இருக்கோம்னாக்க ஒரு தகவலை சொல்லலாம். ஆனால் நத்தியானுவே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 7.5 கிலோமீட்டர் தூரம் உள்ளதை நாகல் பிரிகேட்ஸ் அழிச்சிட்டுன்னு சொன்னான். அப்போ நாகல் பிரிகேட்ஸ் ஒன்றும் மிச்சம் போகல. அதுதான் இப்போ பெரிய பிரச்சனை ஆயிருக்கு. எலைட் ஃபோர்ஸ்லேயும் ஒன்றும் மிச்சம் இல்லை. அப்போ அவன் அந்த மீடியாக்கள் மானங்கெட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு, நீ எதுக்கு போனன்னு சொல்லிட்டு பெய்த் ஹானூனில் எல்லா சுரங்கப்பாதையும் கண்டுபிடிச்சிட்டோம்னா, ஆனால் நேற்று ஒரு சுரங்கப்பாதைக்குள்ளால நம்ம மக்கள் நம்ம இராணுவம் போயிட்டே இருந்திருக்கு. அப்புறம் இனி இவ்வளவு போதும், இதை அழிச்சிருவோம்னு சொல்லி குண்டு வச்சிருக்கான். ஆனால் முட்டா போய்க்கோ, அங்கே ஏற்கனவே இருந்த இஸ்ரேலிய இராணுவத்தை பற்றி கவலைப்படாமல் அந்த டனல்ஸை வெடிக்க விட்டானுவான். உள்ளே இருந்து 20 கமாண்டர், 30 இஸ்ரேலிய இராணுவத்தினர் இஸ்ரேலி கைகளாலே அழிந்து விட்டார்கள். இப்போ இன்வெஸ்டிகேஷன், இப்போ இஸ்ரேலிய இராணுவம் அதுக்கு விசாரணை வைத்திருக்கிறது. அந்த விசாரணை பற்றி இந்த பத்திரிகைகள் மானங்கெட்ட கேள்வி கேட்குறான். என்ன கேட்குறான்னா, 21 பேரை புல்டோசர் கொண்டு ஏற்றினா இல்லை, எத்தனை பேர் செத்தாமனே சொல்ல மாட்டாங்கிற, செவரல் அதே இன்ஜூர்டுன்னு சொன்னியோம், அதுக்கு இன்னும் விளக்கம் இல்லை.
அங்கங்கே டெல்லவியை சுற்றி புதுசாக குண்டு வெடிக்குது. அஸ்தோதில் திடீர் ஒரு தாக்குதல். இதெல்லாம் ஹமாஸ் போராளிகள் இஸ்ரேலுக்குள்ளால புகுந்து தாக்குற தாக்குதல்னு சொன்னியும் இன்வெஸ்டிகேஷனில் யாரையும் அரெஸ்ட் பண்ணலை. அதுக்கு பிறகு எந்த தகவலும் தரல. இந்த இந்த விசாரணையெல்லாம் எங்கே போய் நிற்கிறது இன்னும் கேள்வி கேட்டிருக்காங்க. அது கூட இப்போ பெய்த் ஹானூனில் நீ எல்லாம் சுரங்கப்பாதை அழிச்சிட்டு இருக்கும் போது நம்ம சுரங்கப்பாதைக்குள்ளால் நம்ம ராணுவம் நிற்கும் போதே எப்படிடா நீங்கள் கொண்டு வச்சீங்க? அப்போ சுரங்கப்பாதைகள் இன்னும் அவர்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்குது. இதில் என்னன்னா ஒரே ஆர்டிக்கிளில் மேருங்கிற பத்திரிகையும் மான்ங்கிறதே அதை நமக்கு இங்கிலீஷில் எடுத்தாராங்க. இது அல்மயாதீன் ஒரே கட்டுரையில் 3 தடவை இப்பொழுது இருக்கின்ற மோசமான குளிர் சீசனை ஹமாஸ் பயன்படுத்திக்கிறாங்கன்னு சொல்றாங்க. எப்படி இருக்கு ஒரு யுத்தம், அதுல குளிர் சீசனையும் அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த இஸ்ரேலிய பத்திரிகைகள். அதுல என்னன்னா thousands of unexploded ordnance, அதாவது நிறைய குண்டுகளை நீங்க போட்ட குண்டுகள்லாம் வெடிக்கல, அதெல்லாம் எடுத்து அதில் உள்ள வெடிப்பொருட்களை எடுத்து இப்போ நம்மளை வெடிக்க வைக்கிறான். ஹீப்ரூ மீடியா அதை அப்படியே சொல்லு, thousands of unexploded ordnance that the Israeli army had fired, they have the resistance were used them and Al-Quds also, Al-Quds அதை பயன்படுத்த. இப்போ அவங்களுக்கு வெடிபொருள் எங்கேருந்து கிடைக்கணும்? நீ போட்டது வெடிக்கல. அப்போ இதில் ஒரு பெரிய இது என்னன்னா, பெரிய விஞ்ஞானபூர்வமான அல்லது பியாண்ட் ஆல் லாஜிக்னு சொல்லுவாங்களே, அதாவது தர்க்கவாத விவாதங்களுக்கு அப்பால் பட்டுன்னு இவன் குண்டு போடுவான், அது வெடிக்கலை. ஆனால் அவன் ஆம்புஷுக்கு நிலத்துக்கு கீழே குண்டுகளை வைக்கிறான், அது வெடிக்குதான் அவனு சாவறான். இதை அவங்க எப்படியோ சரியான ஒரு டிவைஸ் வழியாக வச்சு குண்டுகளை வெடிக்க வைக்கிறார்கள். இப்போ என்னன்னா அந்த டனல்ஸ் வெடிச்சு போகிறங்க. அதுக்கு பிறகு என்னன்னா ஒரு இடத்துல பெய்த் ஹானூனுக்கும் ஜபாலியாவுக்கும் போகக்கூடிய இடத்த முதல்ல இஸ்ரேலிய இராணுவம் போய் கிளியர் பண்ணிடுது. அங்கே குண்டு ஒன்றும் இல்லைன்னு. அதுக்கு பிறகு ஏபிசி ஆர்மர்ட் பர்சனல் கேரியரை அங்கே அனுப்புகிறான், அது நிறைய இராணுவத்தை வச்சு. இப்படி சுத்தம் செய்யப்பட்ட இடத்துல திடீர்னு குண்டு வெடிக்கு 14 அடிக்கு கீழே இருந்து வரணும். அது அப்போ இந்த ஆம்புஷு நேற்று திடீர் இந்த மாதிரி ஆம்புஷு 2 நடந்திருக்கு, அதுலேயே நிறைய பேர் இறந்துருக்காங்க. அதனால தான் இஸ்ரேலி மீடியா தன்னை பொறுத்துக்கிட முடியாமல் கொத்து கொத்தாக இறக்கும் இஸ்ரேலிய இராணுவத்தினருக்கு ஒரு விளக்கம் தேவை, ஏன் அங்கே நீ சண்டைக்கு போகிறங்கிறது. இப்போ நேற்று பொது மீடியாக்களும் சும்மா இருக்கல, நிறைய எழுத்துக்களை நிறைய இதை போட்டிருக்கேன். நம்ம ஹிந்து 11/1/2025 எடிட்டோரியல் சேசிங் ட்ரூஸ்ன்னு போட்டு இஸ்ரேல்ஸ் நெத்தன்யாஹூ இஸ் கீனர், எடிட்டோரியல் இஸ்ரேல்ஸ் நெத்தன்யாஹூ இஸ் கீனர் ஆன் ஹிஸ் கவர்மெண்ட் சர்வைவல் தேன் ஆன் பீஸ், அமைதியை கொண்டு வருவதற்கு பதிலாக தன்னுடைய கவர்மெண்ட்டை நடக்கணும்னு சொல்லுது. அதில் பைடன் சீஸ்ஃபயருக்கு ஹமாஸ் தடையாக இருக்குங்கிறாங்க. கத்தரும் ஈஜிப்டும் இஸ்ரேலிய மக்களை என்ன சொல்கிறாங்கன்னா நெத்தன்யாஹூ தான் தடையாக இருக்கிறாங்கிறத அழகாக கோடிட்டு காட்டி விட்டு சொல்லுகிறது. 15 மாசமா தொடுத்து சண்டை போட்ட பிறகு ஒரு டைனி பிளேஸ், ஒரு சின்ன பிளேஸ் இடம் காசா, அதை கையகப்படுத்த முடியல. அதை 4 பிரிச்சாச்சு, ஈஸ்ட்டு வெஸ்ட்டு சவுத்து நார்த்துன்னு, ஒன்றுமே செய்ய முடியல. 2வது த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த வார் என்ன, டு டெஸ்ட்ராய் ஹமாஸ் நடக்கலை, செக்யூர் த ரிலீஸ் ஆஃப் ஹாஸ்டேஜஸ் நடக்கலை, போல்ஸ்டர் த ஜூயிஷ் ஸ்டேட்ஸ் லாங் டர்ம் செக்யூரிட்டி என்னாச்சு? இது ஹிந்து பேப்பர் கேட்குன்னா அதை சப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அளவில் ஹர்நாத் ஒரு எடிட்டோரியலில் என்ன சொல்லுதுன்னா, காசா என்க்ளேவ், அதாவது காசா வளாகத்தை சுற்றி இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட்டில் இருங்க, வெளியில் வந்துடாதீங்க, உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிடுங்க, அங்கே இருந்து வெளியில் வந்துடாதீங்கன்னு சொன்னாலும் அந்த மக்கள் 24 மணி நேரமும் பீதி வயப்பட்டே இருந்தார்கள். அதனால் அவர்கள் வெளியே வந்து விட்டார்கள். நேற்றும் 2-3 ராக்கெட்டு சொர்தாயத், அதுக்கு பிறகு இந்த காசா வளாகம் இதை சுற்றி அடிச்சிருக்காங்க. இந்த இடங்கள்ல பெரிய டேமேஜஸை உண்டு பண்ணியிருக்காங்க. அதுக்கு இப்போ கடைசியில் இந்த நம்ம ஹிந்து எடிட்டோரியல் என்ன சொல்லுன்னா, the group has survived and transformed itself as an insurgency. 463 நாளா நீ தாக்கின பிறகும் இந்த குரூப் அந்த ரெசிஸ்டன்ஸ், அந்த போராளிகள் தங்களை காப்பாற்றி கொண்டார்கள். அதோடு அவர்கள் தங்களை ஒரு சரியான கிளர்ச்சியாளர்களாக என்று காட்டிவிட்டார்கள். இஸ்ரேல் ஹேஸ் மேனேஜ் டு ரிலீஸ் வெரி ஃபியூ ஹாஸ்டேஜஸ், இந்த ஹாஸ்டேஜஸும், அதாவது ஒரு 4 பேரை நீ மீட்டதை தவிர வேற என்ன நடந்து. த கண்ட்ரி இஸ் ஆல்சோ ஃபேஸிங் இன்டர்நேஷனல் ஐசோலேஷன், இந்த தோல்வி மட்டுமல்ல,
காசால இருக்கக்கூடிய தோல்வி மட்டுமல்ல, இன்டர்நேஷனலா சர்வதேச ரீதியில் நீ வந்து மற்ற நாடுகளால் புறக்கணிக்கப்படுகிறாய். இது எதுக்கு பிறகு ஹிந்து பத்தி எடிட்டோரியல் அழகா சுட்டி காட்டுது. டஸ்பைட் ஆஃப் பிடன் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் ஹெல்ப்பு ப்ளஸ் டிப்ளமேட்டிக் ஹெல்ப், இந்த ரெண்டும் இருந்தும் நீ வந்து ஒன்றும் செய்ய முடியல. ஒரு சின்ன ஸ்டேட்டை காசாவை நீ ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லியிருக்கு. அடுத்தது அல்குஸ் பிரிகேட்ஸு நாங்கள் சும்மா இருப்போமான்னு சொல்லி நெட் ஷேரிங்கில் இவன் 5 எண்ணத்தை வச்சுட்டு இப்போ 6வது எண்ணத்தில் இருக்கான். 6 எண்ணத்தையும் கையகப்படுத்தி இருக்கிறார்கள். அதில் நிறைய பேரை நேற்று அழித்திருக்கிறார்கள் இஸ்ரேல் இராணுவத்தை. இதில் நம்ம அந்த பெய்த் ஹானோன்னு ஆம்புஷை சொன்னோம் பாருங்க, அதில் இருக்கவங்களை இன்னும் அதில் இறந்தவங்களை இன்னும் இவன் எவாக்குவேட் பண்ணி அங்கிருந்து தூக்கிட்டு இஸ்ரேலுக்கு கொண்டு போகிற வேலையை முடிக்க முடியவில்லை. இஸ்ரேல் என்ன காரணம் சொல்லுதுன்னா, அதை நாங்கள் ரெஸ்கியூ டீமை எல்லாம் சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க ஹமாஸும் மற்ற போராளிகளும், அதனால் நாங்கள் ஒன்றும் அவங்கள மீட்கிறது கஷ்டமாக இருக்கு அப்படின்னு. ஹமாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சச் எ லார்ஜ் நம்பர், அவ்வளோ பெரிய எண்ணிக்கையில் இறந்தவர்களை ஒன்றால் இன்னும் அங்கிருந்து தூக்கிட்டே போக முடியல. அப்போ நீங்கள் எதை வச்சு பார்த்தாலும் திரும்பியும் ரெஸ்கியூவுக்கு போகிறவனை தாக்குறான், அதுலேயும் அழிவு ஏற்படுது. ஏற்கனவே நிறைய அழிவு ஏற்பட்டு இருக்கிறது என்பதால் தான் அவனுக்கு அந்த பிணங்களையும் காயம்பட்டெல்லாம் போய் சேர்ந்துருப்பான். அதில் ஏன்னா எல்லாம் கிரிட்டிக்கல் இன்ஜூர்டுன்னு பத்திரிகைகளில் வந்தது, செய்திகளில் வந்தது. அப்போ அவ்வளோ பேரும் அழிந்துத்தான் இருக்கிறார்கள் என்பது முக்கியம். அடுத்தது சதன் காசாவுக்கு உள்ளால போறதுக்கு முயற்சி பண்ணல 7 கமாண்டர் 30 பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள். அடுத்தது ஷெர்தாயத்து கரம் அபு சலோம், இந்த 2 இடத்துலையும் நேற்று பயங்கர சண்டை, ராக்கெட் வீசியிருக்காங்க. இந்த 2 இடத்தையும் கையகப்படுத்த முயற்சி செய்கிறார்கள். ஏற்கனவே இஸ்ரேல் மீடியா ஒன்று சொல்லிச்சு பாருங்க, காசாவில் கவர்ன் பண்ணக்கூடிய, அதாவது அதை காசாவை நிர்வகிக்கக்கூடிய அந்த பலத்தை இன்னும் ஹமாஸ் இழக்கலைன்னு. அதில் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது என்னன்னா, இவ்வளவு பெரிய ஒரு படையை எதிர்த்து 463 நாளாக இருந்தது மட்டுமல்ல, அதுக்கு பிறகு குளிர் சீசனை அவங்க தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறார்கள். நீ போட்ட வெடிக்காத தௌசண்ட்ஸ்ன்னு சொல்கிறான், நீ போட்ட வெடிக்காத குண்டுகள் ஒரு கணக்கு இருக்கு. நம்ம முன்னாடி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், 60% குண்டுகள் அவன் போட்டது வெடிப்பது இல்லைன்னு. இப்போ அங்கே ஏற்பட்ட அழிவுகளை பல இதில் சொல்லலாம். மல்டிபிள் இஸ்ரேலி சோல்ஜர்ஸ் கில்டு, இன்னும் ஒரு ரிப்போர்ட்டு, இப்படி இஸ்ரேலி மீடியா நேற்று கொதிச்சு போயிட்டான். அந்த 3 ஆம்புஷ்லேயே நடந்தது. நேற்றும் பைத் ஹானூனில் 2 ஆம்புஷு, 8 பேர் ப்ளஸ் கமாண்டர்ஸ் இறந்துருக்காங்க. ஆனால் இஸ்ரேல் அவ்வளோ விரக்தி எங்கே காட்டுதுன்னா, தன்னுடைய கடற்படையை விட்டு நுஸ்ரத் பீச்சில் பதுங்க போனவங்களை, அதாவது அங்கே போய் குடியிருக்க போன அப்பாவி மக்களை கொலை செய்திருக்கிறது. ஆம்புலன்ஸ் சர்வீசஸ்லாம் அடித்து ஒடிச்சிருக்கு. அடுத்தது அல் அத்வா ஹாஸ்பிட்டலுக்கு மேலே தாக்குதல் நடத்திருக்கு. ஜபாலியா ரிஃப்யூஜி கேம்பு, சுஜையா ரிஃப்யூஜி கேம்பு, அல் புரூஜ் ரிஃப்யூஜி கேம்பு, இங்கே எல்லாம் குண்டுகளை போட்டு அழித்து இருக்கிறார்கள். 22 பேர் இறந்துருக்காங்க. இப்போ என்னன்னா, ரொம்ப சோகமான நிகழ்வு. பனி தாங்க முடியாமல் அந்த மக்கள் பூமியை அகழ்ந்தெடுத்து அதுக்குள்ளால குண்டு தோண்டி அதுக்குள்ளால குடியிருக்கிறாங்க. மேலே மண்ணை போட்டு மூடிக்கிறாங்க. இது எங்களுடைய கபர்ஸ்தானாகவும் மாறலாம்னு ஒருத்தர் நெஞ்சுருக பேட்டி கொடுத்திருக்கிறார். இந்த அளவு அப்பாவியை கொலை செய்வது அதை ஹிந்து பத்திரிகைன்னு சொல்லுது. டஸ்பைட் ஆஃப் லார்ஜ் ஸ்கேல் டஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஜெனோசைட், கூட்டுப்படுகொலை செய்தும் நீ வந்து ஒரு சின்ன 4 முனிசிபாலிட்டி லாப்பிட்டோடைய வார்த்தைகளில் சொன்னால் அதை பிடிக்க முடியல. இப்போ நம்ம வெஸ்ட் பேங்குக்கு வந்தால், வெஸ்ட் பேங்கில் இந்த பாலஸ்தீன் அதாரிட்டி இருக்கான்ல, இவன் இஸ்ரேலுக்கு கூட சேர்ந்து ஜெனீனில் வரக்கூடிய இஸ்ரேலிய படைகளை தாக்குவதற்கு தயாராக இருந்த மக்களை காட்டி கொடுத்துருக்காங்க. ஒன்றாச்சா? 2வது, அவங்க வந்து இஸ்ரேலிய படைகள் வரக்கூடிய வழிகளில் கன்னி வெடிகளை போட்டு வைத்திருக்கிறார்கள். அந்த கன்னி வெடிகளை அகற்றுகின்ற பணியை இந்த பாலஸ்தீன அதாரிட்டி செய்திருக்கு. அதில் நிறைய பேர் இறந்துருக்காங்க. அடுத்தது, ஜெனீனுக்கு உணவும் மருத்துவ வசதிகளும் போகாமல் தடுக்கிறது யார் தெரியுமா? காசால தடுக்கிறது இஸ்ரேலு, இங்கே தடுக்கிறது பாலஸ்தீன அதாரிட்டி, இந்த முனாஃபி கூட்டம். ரொம்ப சிக்கலான ஒரு சூழ்நிலையில சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க மேற்கரையை பொறுத்தவரை. ஏன்னா அந்த பாலஸ்தீன அதாரிட்டி முழுக்க இஸ்ரேலோட ஆயுதத்தோடு நின்று இந்த மக்களோட சண்டை போடுவான். இவங்களுக்கு பெரிய நெருடல் என்னன்னா, இவனை கொன்னா அவனும் முஸ்லீம் பேர் தாங்கியாக தான் இருப்பான். இவனை கொல்றதா, இவனுக்கு இம்சைக்கு ஆளாகிறதா,
அதுக்கடையில் புகுந்து இஸ்ரேலிய இராணுவத்தை தாக்குதான்னு ஒரு பெரிய இது இருக்கு. ஆனால் இஸ்ரேலிய இராணுவம் ரெட் கலர்ல இஸ்ரேலு மேற்கரை ஒரு ரெட் கலர், அதாவது சிவப்பு எச்சரிக்கையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. இதுதான் நத்தியானு சாதித்தது என்று சொல்லுகிறார்கள். ஹிந்து எடிட்டோரியல் அழகா சொல்லிட்டு அவன் எதை பற்றியும் கவலைப்படல. அவன் தன்னுடைய பதவி போய்விடக்கூடாதுன்னு பார்க்குறான். ஏன்னா நின்று போச்சுன்னா அடுத்த நிமிஷம் அவன் ஆட்சி கவர்றது மட்டும் இல்லை, அவன் ஜெயிலுக்கும் போவான். ஜெயிலுக்கு போவாங்கிறத ஹிந்து பத்திரிகை சொல்லல, ஆட்சி கவுந்து விடும். இப்போ பார்டர் ஏரியாலாம் பிரச்சனையா இருக்குல்ல. டெல்லவியூ என்னாச்சு? டெல்லவியூ ஹூத்திஸ் போட்டு என்ன தடி நிமித்திருக்காங்கல்ல. ஹூத்திஸு நேற்று ரெட் சீல யூஎஸ் ஏர்கிராஃப்ட் வந்திருக்கு. அதாவது நேற்று நடந்த சண்டையில் காசா எப்படி முக்கியமோ அதை விட அதிகமாக முக்கியது ஹூத்திஸ். ஏன்னா 9 மணி நேரம் ரெட் சீல செங்கடல்ல அமெரிக்க இராணுவத்தோடும் இஸ்ரேலிய கப்பல் படையோடும் இஸ்ரேலிய கப்பலோடும் 9 மணி நேரம் சண்டை போட்டிருக்காங்க. 5 தாக்குதல். அதுக்கு பிறகு வந்த கப்பல்கள் அவ்வளவுத்தையும் அங்கே அடிச்சு நொறுக்கின பிறகு இஸ்ரேலுடைய கப்பல் படையும் அமெரிக்காவினுடைய கப்பல் படையும் செங்கடல்ல ஓரமாக போய் மெடிட்டரேனியன் சீக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆக நேற்று தான் மிகப்பெரிய சண்டை நடந்திருக்கு. அதே நேரத்தில் அஸ்கலானில் ஒரு தாக்குதல், டெல்லவீவில் ஒரு தாக்குதல், ஹைஃபாவில் ஒரு தாக்குதல், 3 தாக்குதலே நடத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களும் அண்டர் கிரவுண்ட் வச்சுருக்காங்க, அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் மல்டிபிள் டைமில் ஏக காலத்தில் பல இலக்குகளை தாக்கக்கூடிய இதை வச்சுருக்கோம். இதைத்தான் ஈரானுன்னு சொல்லுது. ஆக இவர்கள் ஒரு முழு யுத்தத்துக்கு தயாரான போது 463வது நாளும் ஒன்றும் செய்ய முடியல. இந்துனுடைய எடிட்டோரியலும் ஹூத்திஸோட தாக்குதலை ஸ்லாகித்து எழுதி இருக்கிறது. லெபனானில் தான் ஒரு சின்ன அமைதி ஒன்றே கிடைச்சிது. ஆனால் அந்த அமைதியை ஹூத்திஸ் கெடுத்துட்டாங்க, தொடுத்து தாக்கி கொண்டு இருக்கிறார்கள் என்று. அடுத்தது, இந்த 9 மணி நேர தாக்குதலில் நாங்கள் நிறைய கப்பல்களை அழித்தோம் என்று ஹூத்திஸ் அறிக்கை விட்டுருக்கிறது. இவங்க ஓடினதை நாங்கள் செங்கடலில் இருந்து வெளியில் வந்துட்டோங்கிறத சொல்லியிருக்காங்க. நாங்கள் 24 ஹவர்ஸில் 5 ஆப்ரேஷன், 24 மணி நேரத்தில் 5 முறை அமெரிக்க கப்பல்களை அடித்து விரட்டிட்டோம்னு சொல்கிறோம். நேற்று செங்கடலில் மிகப்பெரியது ஒரு கடலித்தான் நடந்திருக்கிறது. எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு காசாவில் உள்ள மக்களுக்காகத்தான் இதை செய்கிறோம். நீங்கள் காசாவில் அமைதியை கொண்டு வரவில்லை என்று சொன்னால் நீங்கள் அழிவது நிச்சயம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அடுத்து, கால்குலிஸ்ட் என்ற இஸ்ரேலிய பொருளாதார பத்திரிகை காசாவில் மட்டும் $67 பில்லியன் நமக்கு நஷ்டமாக இருக்கிறது என்று கணக்கிட்டு சொல்லியிருக்கிறது. அடுத்தது, நம்ம ஜெர்மனியில் நேற்று ஜெர்மன் சிட்டி ஆஃப் பிர்மன்ங்கிறதுல ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் நடந்திருக்கு. அதை ஏற்பாடு பண்ணவங்க பாலஸ்தீனியன் கம்யூனிட்டி ப்ளஸ் பாலஸ்தீனியன் கேதரிங் ஃபார் ஹோம்லேண்ட். அங்கே ஒரு அமைப்பு, உலகம் முழுவதும் பாலஸ்தீனர்கள் ஒரு அமைப்பை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள், பாலஸ்தீனியன்ஸ் ஃபார் ஹோம்லேண்ட். தங்களுடைய பூர்வீக பூமிக்கு திரும்புகின்ற இயக்கம் என்று வைத்து சொல்லுகிறார்கள். அவர்கள் நேற்று ஒரு பெரிய ஊர்வலத்தை அங்கு நடத்தி இந்த யுத்தத்தை இஸ்ரேலை கண்டித்திருக்கிறார்கள், போராளிகளுக்காக துவா செய்திருக்கிறார்கள். அடுத்தது, சீஸ்ஃபயர், போர் நிறுத்தம். நேற்று நிறைய மீடியாக்களில் உடனே போர் நிறுத்தம் வந்துட்டு இஸ்ரேல் சரண்டர் ஆகிட்டு அப்படி இப்படின்னு போட்டாங்க. அவன் சரண்டர் ஆக மாட்டாங்க, அவன் அவனை காப்பாற்றிக்கிட்டே தான் பார்க்குறான். நான் இந்து பத்திரிகை அழகா தலையங்கத்தில் சொல்லியிருக்கு. இதே மாதிரி நிறைய வெஸ்டர்ன் மீடியா சொல்லியிருக்கு. நம்ம அந்த மீடியாலாம் அடிக்கடி கோட் பண்ண முடியறதில்ல, திடீர்னு பல்ட்டி அடிக்கிறானோ. இது ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கு. அடுத்தது, சீஸ்ஃபயரில் ட்ரம்ப் ஒரு ஆளாக எனக்கு குரூப் அனுப்பியிருக்கான், பைடன் ஒரு குரூப் அனுப்பியிருக்கான். ட்ரம்புக்கு அனுப்பின குரூப்பில் ஒன்று இஸ்ரேலுக்கு போயிட்டு திரும்ப தோஹாவுக்கு வந்துட்டு, இங்கே பைடன் அனுப்பினது தோஹாலே உட்காந்துட்டு இருக்கு. சீஸ்ஃபயர் வந்துடும் சொல்லாங்க. வந்தால் நல்லது தான், எல்லாரும் அதை தான் விரும்புகிறாங்க. ஆனால் நத்தியானுகு இருக்கிற வரைக்கும் வராது. நத்தியானுகுவை மிக கேவலமான வார்த்தையில் நேற்று ட்ரம்ப் சுற்றிங்க. ஒரு நாட்டினுடைய இந்த உலகத்தின் ஹெக்மனியை, அதாவது ஒத்தை ஆட்சியை கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு பிரசிடெண்ட்டுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அதிபருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர், கேவலமான வார்த்தை நம்ம வீடியோவில் சொல்ல முடியாது. நேற்று ஓரளவுக்கு மறைச்சி சொல்லிட்டேன், இன்னைக்கு அதை சொல்லவே முடியாத இதை ட்விட்டரில் 2 தடவை போட்டிருக்கான். அதே மாதிரி நத்தியானுகுவை கூப்பிடவே இல்லை. அப்போ இப்படி ஒரு பெரிய அசிங்கத்தை சந்தித்து கொண்டு இருக்கிறார்கள் இஸ்ரேலு. இன்டர்நேஷனல் ஐசோலேஷன் இப்போ பெரிய தண்டனை என்று எல்லா பத்திரிகைகளும் சுட்டி காட்டுகின்றன. இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம். இதில் ஈராக்கு போன பாலஸ்தீன மக்களை நாங்கள் உங்களை குடிமக்களாக நடத்துவோம், நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்கு போவது வரைக்கும் எங்கள் குடிமக்களுக்கெல்லாம் என்னமெல்லாம் சலுகைகள் உண்டு அத்தனை சலுகைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவித்திருக்கிறார்கள். இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம். வாஹிர் தவானா, அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன்.
சரிங்க.